ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னா 2026 ரிலீஸ் ஆன த பிளிஃப். இந்த மூவியோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆக்டர் பிரியங்கா சோப்ராவும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாய்ஸ் படத்தில் வந்த பூச்சரும் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்காக தான் அந்த மூவியை பார்க்க ஆரம்பிச்சோம். மூவியும் நல்லா இருக்கு. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹீரோயின் அவங்க ஃபேமிலியோட கப்பலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பைரட்ஸ் கும்பல் வராங்க. நம்ம ஒன் பீஸில் பார்த்த மாதிரி பைரட்ஸ் இல்லை, அவங்க உண்மையான பைரட்ஸ். அதாவது எப்படி சொல்கிறேன்னா கொலை கற்பழிப்பு இது குல தொழிலாகவே பண்ணிட்டு வரானுங்க. அவனுக்கு மக்களை கொள்றதுல ஈவி இறக்கமே இருக்காது, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு கும்பல் வந்து ஹீரோயினி கப்பல் அட்டாக் பண்றாங்க. அந்த கப்பல்ல வந்த பைரட்ஸ் ஹீரோயினியோட அம்மாவும் அப்பாவையும் கொலை பண்ணிட்டு ஹீரோயினி தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த கப்பலோட கேப்டன் வந்து ஹீரோயினிக்கு ட்ரைனிங் கொடுக்குறா. அதுல பெஸ்டான ஒரு கொலைகாரியா ஹீரோயினி மாறிடுறா. ஹீரோயினுடைய பேர் 8 திக்கெல்லாம் பரவுது. ஹீரோயினியோட குழுவில் இருக்கிறவங்களே அவளை பார்த்து பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு கில்லரா மாறிடுறா. அப்பதான் அவளுக்கு ஒரு கில்லர் நேமும் வருது, பிளடி மேரி. ஹீரோயினி கேப்டன் ஆகுறாங்க. புச்சரும் அவங்களும் சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க. ஒரு நாள் இருக்கிற பணமும் தங்க கட்டியும் சுருட்டின்னு ஓடலான்னு பாக்குறாங்க. அப்போ புச்சர் குறுக்க வந்துடுற. புச்சரை கொலை பண்ண பாக்குறாங்க. ஆனா புச்சர் தப்பிச்சிடறான். தப்பிச்சு போய் ஒரு தீவுல வாழ்றாங்க ஒரு புது அடையாளத்தோட. அப்ப அவங்களுக்கு ஒரு கணவர் தான் கிடைப்பாங்க. ஒரு குழந்தையும் ஹஸ்பண்டோட தங்கச்சின்னு ஒரு 4 பேரா ஒரு ஃபேமிலியா வாழ்ந்துகிட்டு வர்றாங்க. ஒரு நாள் அவங்க வாழ்ற இடத்தை கண்டுபிடிச்சு புச்சர் அங்க வந்துட்டான். பிரியங்கா சோப்ரா எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற கதை தான் த பிளிஃப். இந்த மூவி 2026 ரிலீஸ் ஆச்சு. மூவியோட லென்த் என்ன 1 மணி நேரம் 43 நிமிஷம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு பயங்கர மாஸ் பில்டப் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி ஃபைட் சீன்கெல்லாம் ஓவரா பில்டப் எல்லாம் பண்ணாம ஒரு ட்ரைன்டு சோல்ஜர் எப்படி கொலை பண்ணுவானோ அதே மாதிரி காமிச்சிருப்பாங்க ஹீரோயினியை. அது ரொம்ப நல்லா. அதே மாதிரி அங்கங்கே பிளட் தெரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த நேரத்துக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்குற அளவுக்கு ஒருத்தான மூவி தான். நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலிகிராம் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ். வர வேண்டிய நேரத்துக்கு வந்துருவாரு.